இது நடக்காது, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கும், இது என்ன நினைச்சாலுமே இது நடக்காது, யார் உதவி செய்தாலும் இது முடியாது, இந்த மனுஷனை மாற்ற முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, இந்த வியாதியை சரி செய்யவே முடியாது அப்படின்னு யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வந்து இது ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ, இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அந்த சந்தேகத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க, கேள்விக்குறியோட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க, இது எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இது சாத்தியமே இல்லை, இது செய்யவே முடியாது, இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு பாருங்க இது சாத்தியமாகல, இவங்களுக்கு பாருங்க இது சாத்தியமே ஆகல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் செக் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து ஆகிறது என்கிறது கூடாத காரியம், இது நடக்காத காரியம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரால். கர்த்தரால், இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் ஆகும். இது பலத்தால் ஆகாமல் இருக்கலாம், பராக்கிரமத்தால் ஆகாமல் இருக்கலாம், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், ஆமென், மனிதனுடைய யோசனையினாலே ஆகாமல் இருக்கலாம், உங்களுடைய முயற்சியினால் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் நேருக்கு நேர் சந்திச்சு சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆமென், கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசை வந்து ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் விசிட்டிங் ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். போகும்போது அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த அம்மா வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு வாலிப பையன் இருக்கிறான், அந்த வாலிப பையனுடைய தாயார் வந்து ரொம்ப அழுதழுது ஜெபம் பண்ணுறவங்க. அந்த பையனுக்கு ஒரு பலவீனம், அவன் வந்து இருட்டுக்குள்ளேயே இருப்பான், இருட்டை விட்டு அவன் வெளியே வரமாட்டான், அவனை போய் பார்க்கலாமா, சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் தாராளமாக போய் சந்திக்கலாம் அப்படின்னு நான் போனேன். போனால் அந்த பையன் எங்கே அப்படின்னு தேடினா அந்த பையன் வேற எங்கேயுமே இல்லை, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வாலிப பையன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், அவன் கிச்சனில் இருக்கிறான், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப விகற்பமாக தெரிஞ்சிருச்சு. போய் நம்ம பொதுவாக ஒரு வீட்டில் உட்காரும் போது யாருக்காவது ஜோம் பண்ணோன்னா, எப்பா பாஸ்டர் வந்திருக்காரு வந்து ஜோம் பண்ணு அப்படின்னு அவனை கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க ஏருக்கு மாறா என்ன கூப்பிடுறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க அப்படின்னு. சரி ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனால் அந்த கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலசரக்கெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு இருட்டாக ஒரு ரூம் இருக்குது. அப்போ அந்த ரூமில் போன உடனே அவங்க வந்து அந்த சுவிட்ச் போடுறாங்க, போன உடனே அவன் கத்துறான் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த லைட் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. அவன் ரொம்ப கருப்பா, குளிக்காம, அழுக்கா, நகமெல்லாம் ரொம்ப வளர்ந்து, முடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு ஒரு வாலிப பையன், பல்லு மட்டும் வெள்ளையா தெரியுது. எனக்கு ரொம்ப மனசே உடஞ்சு போயிருச்சு. ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டா, பாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா என்னமோ இவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆகி மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு இவன் வெளியே வர மாட்டேங்கிறான். நாங்கள் என்னமோ கூப்பிட்டு பார்த்தோம், இதே இடத்துல நின்றுட்டே இருப்பான். இரவுல எப்படி பண்ணுவான்னு கேட்டா, ராத்திரியா அதே இடத்துல உட்கார்ந்து அவன் தூங்குவானா விழிச்சிருப்பானா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதனால நாங்கள் வந்து எங்க வேலையை நாங்கள் சமையல் செஞ்சுட்டு இருப்போம், வெளியே போவோம், தூங்குவோம். ஆனால் அவன் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பான். பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு கேட்பான். ஐயோ, அவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அவனுக்கு செட் ஆகலை. யாரையோ கூட்டிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே முடியல அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து அந்த மன அழுத்தம் கொஞ்சம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே அந்த சகோதரனுடைய பக்கத்தில் போன உடனே அவன் பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான், வேண்டாம் வேண்டாம். அப்போ நான் சொன்னேன், உன் பிரதர் தான் நான்,
உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அவன் பக்கத்தில் போய் அவ்வளோ ஸ்மெல் அவன் மேலே, ஆனால் அவனுடைய தலை மேலே கையை வச்சு அப்படியே அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு வாலிப பையன், இத்தனை வயசான ஒரு பையன் இப்படி வீட்டில் இந்த மூலையில் நிற்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த தாய் தகப்பன் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நீங்கள் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு மடமடன்னு கண்ணீர் வந்துருச்சு. நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி, சரி ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அவனை சரி பண்ணுவார் அப்படின்ட்டு நான் வெளியே வந்தேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். கரெக்டாக ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள அந்த பையன் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து வெளியே வந்து குளிச்சு அவனுடைய நகத்தெல்லாம் அவன் கிளீன் பண்ணி ரெடி ஆகி, ஆண்டவர் இன்றைக்கு மதுரையில் அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் நம்புகிறேன், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், மனிதர்களாக ஆகாம இருக்கலாம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, வா, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரே, இந்த மாதிரி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, இனி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அவன் மாறவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த சத்தத்தை யார் எங்க இருந்து கேட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் மட்டும் இன்னைக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க சொல்றது இருக்கட்டும், அவங்க பேசினது இருக்கட்டும், அவங்க ரிசல்ட்டை கொடுத்தது இருக்கட்டும், அவங்க அந்த பத்திரத்தில் கையெழுத்து வச்சது இருக்கட்டும், ஆண்டவர் மட்டும் உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? 2 கையை மேல உயர்த்தி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க 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 சொல்லுங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. முழு பலத்தோடு, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசப்பா, உங்களால் இது ஆகும் ஆண்டவரே, உங்களால் இது நடக்கும். என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உங்களால முடியும், என்னை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களால முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா அப்பா முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால, கர்த்தரால ஆகும், உங்களால ஆகும், நாங்க நம்புறோம். நன்றி அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும் சொல்லுவோம் முழு பலத்தோடு, இயேசுவே, உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லு, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும், ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். எஸ், கரங்களை தட்டிக்கொண்டே சொல்லி முடியாத அற்புதம் செய்கிறவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீரே. சொல்லிக்கொண்டே, ஜெபிச்சு கொண்டே, அவரால் ஆகும். முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி அற்புதம் செய்பவர் நீரே,
சொல்லு, விசுவாசத்தோட சொல்லு, நம்பிக்கையோட ஏசப்பா பார்த்து சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்குது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்யும் சொல்லு. அந்த கட்டுகள் உடையட்டும். ஆதோ இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் இயேசுவே. கர்த்தர் 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 பெரியவர். ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லு இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஓ ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உங்களால் ஆகும், உங்களால் ஆகும். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம். என் கர்த்தரால் ஆகும். மருத்துவரால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும். மனுஷனால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும். என்னுடைய பலத்தினால் ஆகாதது கர்த்தரால் ஆகும். சொல்லிட்டே ஆமென். உங்களால் ஆகும், உங்களால் ஆகும், உங்களால் ஆகும். ஏசப்பா, உங்களால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தரத சவால் தன்னுடைய இருதயத்தில் பெரிய அவிசுவாசத்தோட இருக்கிற சாராய். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 3 தூதர்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆனா அவருடைய கணவனாராகிய ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவர் வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, உஷ்ணமான நேரத்துல ரெடியா இருக்காரு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, அவர் சோதோம் குமாராவில் ஒரு பெரிய வேலை இருக்குது, அங்க போறாரு. ஆனா அவ்வளவு டைட் ஷெட்யூல், அவ்வளவு பிஸி. ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு தான் போகணும். ஆனா ஒரு மனுஷன் வெயிட் பண்றான்ற ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் அவ்வளோ பொறுப்பு இருந்தோம் அந்த மனுஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன், அவ்வளவு அவர் இன்னொரு ஒர்க்குக்கு தான் போறாரு, அவர் இன்னொரு வேலைக்கு தான் போறாரு. ஆனா இடையில அவருக்காக காத்திருக்கிறவங்களை அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். ஆமென். அவரை கூப்பிட்டது எவீரு, என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள், போதகரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கர்த்தர் கிளம்புனது என்னமோ அவங்களுக்காக தான். சரி வாப்பா போலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கு இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ வழியில அவரை சந்திச்சு அவருக்காக வெயிட் பண்ணி எனக்கு இறங்கணும்னு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் அந்த ஒரு நபருக்காக நின்று அற்புதத்தை செஞ்சு அதற்கு பிறகு கடந்து போகிறவன். நான் நம்புறேன், இந்த உலகத்துல ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்குது, நிறைய காரியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனா அதற்கு நேராய் கர்த்தர் ஓடிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருந்து இல்லை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நான் நம்புறேன், அந்த இடம் அந்த வேலை அவருக்கு முக்கியமானாலும் நம்ம கூப்பிடுற சத்தம், நீங்க எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவியை அனுப்பி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தான் என் தேவனாகிய கர்த்தர் போவார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்குள்ள
உள்ள வரும்போது இந்த ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறார். இவருக்கு அவருக்குள்ள ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போ அந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு குழந்தையோட இருக்குன்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இந்த சாராய் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். 10வது வசனம் 11வது வசனம், ஆபிரகாமுக்கும் சாராளும் வயது சென்று முதியவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, எங்க நகைத்தாளாங்க? வெளியில இல்ல. அப்போ அவிசுவாசம் வெளியில சொல்லல. அவிசுவாசத்தை நம்ம நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம். ஆனா இதே அவிசுவாசம் முதல்ல யாருக்குள்ள இருந்துச்சு? யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இந்த அவிசுவாசம் இருந்துச்சு. அன்னைக்கு கர்த்தர் 75ல அவருக்கு அப்படி சொல்லும் போதும் இந்த ஆபிரகாம் ஒரு நாள் அவர் நகைத்தார் இந்த மாதிரி. ஆனா கர்த்தர் அவரை ரெடி பண்ணிட்டாரு, அவருக்குள்ள திரும்ப விசுவாசம் வந்துச்சு. இப்போ சூழ்நிலையை பார்த்து இவங்க 2 விஷயத்தை வைக்கிறாங்க. ஒன்னு, 2 பேரும் வயது சென்றவர்கள். 2வது, ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று. அப்படின்னா சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காது. எப்படி முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் உள்ளுக்குள்ள சிரிப்பு வருது. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன பேசி? நான் நம்புறேன், சில வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம், கவலை, நகைப்பு எல்லாமே இருக்கலாம். விசுவாசத்தை தவிர வேற எல்லாமே உங்களுக்குள்ள ஓடலாம். எப்படி 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 எப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள ஓடலாம். நான் நம்புறேன், நம்முடைய புதூர்ல ஒரு திருச்சபை இருக்கிறது, ஒரு பிரான்ச் சர்ச்சு ஒன்று நம்ம கட்டின அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஒரு நெருக்கத்தினுடைய நேரம். அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கட்டின அந்த ஓப்பன் பண்ண அந்த கூடாரத்தை 24 மணி நேரத்துக்குள்ள அதை இடிச்சு எங்களுக்கு தரமட்டம் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்களே ஜேசிபி வச்சு இடிச்சு அதில் இடிக்கக்கூடிய அந்த பணத்தை உங்கள்கிட்ட நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு கார்பரேஷன்ல இருந்து. அந்த லெட்டரில் இப்படியே எழுதிருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அனுமதி வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி கட்டினதுனால இந்த பில்டிங்கை 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை இடித்து தரமட்டமாக்கி எங்களுக்கு தரணும். தரலைன்னா நாங்கள் இடிச்சிருவோம், அந்த பணத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டர் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில. அன்னைக்கே அவ்வளோ பணத்தை போட்டு கட்டின அந்த தேவாலயம், ஆண்டவரே என்ன பண்ணுறது, என்ன செய்வது, ஒரே கலக்கம். யார்கிட்ட போனாலும் எங்கேயுமே ஒரு காரியம் நடக்கலை. அப்போ அந்த லெட்டரை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் அப்படியே நிமிர்த்தி வச்சு, எப்படி தேவனுடைய மனுஷன் அந்த லெட்டரை எடுத்து நிமிர்த்தி வச்சு ஜெபம் பண்ணானோ அதே போல் அந்த பலிபீடத்தில் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு, இதை நீங்கள் பாருங்க ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் இதில் எழுதி இருக்கிற எதுவும் நடக்கக்கூடாது, இது உங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஜெபம் பண்ணா அடுத்த 24 மணி நேரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த கூடாரம் அழியவே இல்லை, அந்த கூடாரம் எடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கும் அந்த இடத்துல ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு சவால் விட்டு உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, உன்னால முடியாதுப்பா, எனக்கு தெரியும். ஆனா கர்த்தர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அப்பாட்ட நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறதுக்கு கர்த்தரால முடியும். உங்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரால முடியும். எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும், எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைத்தால்
அது நடக்கும். எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கும். வனாந்தரத்திலே காடைகளை உண்டு பண்ணுகிற அவரால் கொண்டு வர முடியும். அந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு அவரால் முடியுமானால் என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறதற்கு அவரால் முடியும் முடியும் முடியும். இப்போ அந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. விசுவாசிங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். அந்த சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை இப்ப இறங்குது. அந்த வேலையில ஆண்டவருடைய கரம் இப்ப வைக்கப்படுது. அந்த ஊழியத்துல தேவனுடைய வரம் வைக்கப்படுகிறது. உங்களால் ஆகும், உங்களால் ஆகும், என் தேவனால் ஆகும், என் தேவனால் ஆகும், உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும், உங்களால ஆகும், உங்களால ஆகும் ஆண்டவரே. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சொல்லு. ஓ ஆகும், மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை. இயேசுவே, இயேசுவே, உம்மால் கூடும். நன்றியப்பா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென்.